நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மது போதையில் தாத்தா எடுத்து வீசிய பாத்திரம் 10 மாத கைக்குழந்தையின் உயிரை பறித்து விட்டது. நடந்தது என்ன? நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள வெப்படை வேப்பங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடாச்சலம். மது அருந்து பழக்கத்திற்கு அடிமையான வெங்கடாச்சலம் வீட்டில் இருந்த அனைத்து பாத்திர பண்டங்களையும் எடுத்து விற்பனை செய்து மது அருந்தி வெட்டியாக ஊர் சுற்றி வந்திருக்கிறார். வெங்கடாச்சலத்தின் மூத்த மகள் மோனிஷாவிற்கு ஜோஷ்விக் என்ற 10 மாத கைக்குழந்தை ஒன்று இருந்தது. குழந்தையுடன் தன்னுடைய தாயார் வீட்டிற்கு கடந்த 10 நாட்களுக்கு முன்புதான் வந்திருக்கிறார் மோனிஷா. புதன்கிழமை அன்று காலை மோனிஷா தன்னுடைய குழந்தைக்கு மின்சார அடுப்பில் பால் காய்ச்சி கொண்டிருந்திருக்கிறார். அப்போது அங்கு வந்த வெங்கடாச்சலம், என் வீட்டில் எதுக்கு நீ இருக்க என கூறி பால் காய்ச்ச வைத்திருந்த பாத்திரத்தையும் எடுத்து வீசி எறிந்திருக்கிறார். அந்த பாத்திரம் குழந்தை ஜோஷ்விக்கின் தலையில் பட்டு குழந்தை மயக்கமடைந்துள்ளது. இதை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்த மோனிஷா குழந்தையை அருகே உள்ள மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றுள்ளார். ஆனால் குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் தலையில் பலத்த காயமடைந்ததால் குழந்தை இறந்துவிட்டதாக தெரிவித்திருக்கின்றனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று வெங்கடாச்சலத்தை கைது செய்தனர். மேலும் குழந்தையின் தலையில் விழுந்த பாத்திரத்தையும் கைப்பற்றி காவல் நிலையத்துக்கு எடுத்துச் சென்றனர். தாத்தாவின் மது பழக்கம் ஒன்றும் அறியாத ஒரு பேர குழந்தையின் உயிரையே பறித்துவிட்டது. இந்த சம்பவம் அப்பகுதியையும் கடந்து மக்கள் மத்தியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்திவிட்டது.